இன்றைக்கி இந்த வீடியோவில் சுவையான இறால் தொக்கு நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அது கூடவே சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா சேர்ந்து நல்ல வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். இது கூட நம்ம வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். இது நல்லா ஒரு பக்கமாக வெந்துட்டுருக்கும் போதே ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. 6-7 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இது கூடவே 5-6 முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா ஒரு 5-6 பல் பூண்டு, இது எல்லாமே சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. அது கூடவே இதையும் ஊற்றி நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம முந்திரி பருப்பு போட்டிருக்கிறதுனால அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோமா அப்படின்னா அடி பிடிக்காது. இது கூடவே ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இதை பேஸ்ட்டு பதத்துக்கு வேக விட்டுறணும். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், வத்தல் தூள், தனியாத்தூள், இது எல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்தார் மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் வந்து இறால் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதையும் உள்ளே சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த இறால் வந்து நல்லா வெந்து வரணும். நல்ல அந்த மசாலா எல்லாமே இந்த இறால் உள்ளே போகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நம்ம மிக்சி ஜாரை அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி அந்த தண்ணியை மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம். வேறு எந்த தண்ணியும் ஊற்ற வேண்டாம். இறால்லேருந்து வேகும்போது தண்ணி வெளியே விடும். அதனால் கொஞ்சமாக நம்ம மிக்சி ஜார் கழுவுன தண்ணி மட்டும் ஊற்றிருக்கோம். இதுவே நல்ல சூப்பராக வந்து நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி நல்ல தொக்கு மாதிரி நல்லா கொஞ்சம் கட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்தோடையும் சப்பாத்தி, நான், ரொட்டியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.